இந்த வண்டியை நான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சார் டவுன் பேமெண்ட் கட்டணும்? நான் வண்டியே 30 லட்ச ரூபா வருது, சர்வீஸ் 40,000 வரும், 50,000 வரும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்ன சர்ப்ரைஸே இதுதான். இது பார்த்தீங்கன்னா வேற லெவல் சர்ப்ரைஸாக தான் இருக்கு. தியேட்டர் செட்டப்லேயே நம்மகிட்ட என்டர்டைன்மெண்ட் ஜோன் இருக்கு. உங்களுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா தூங்கலாம் பெட். என்ன ஹோஸ்டிங்ல இன்னைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? செல்வா கூட வந்திருந்தேன். எனக்குள்ள பக்கத்தில் ஒரு சின்ன வேலையா காரை கூட பார்க் பண்ணிட்டு வந்து உன்ட்ட சாவி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு உன்னையெல்லாம் நம்பி காரே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செம்மையா டேமேஜ் பண்ணி இமோஷனல் டேமேஜ். அவனை விருப்பத்திற்காகவே கண்டிப்பாக ஒரு கார் வாங்குறேன். கார் வாங்கி கூடிய சீக்கிரம் செல்வா உடனே மாதிரி ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டுக்காரன்ட்டே வாடகை வாங்குறேன். ஸோ அப்படி நான் ஒரு கார் வாங்குறதுக்கு இங்கே நான் வந்திருக்க இடம் தான் ஆனம் லைஃப் டொயோட்டா. வாங்க உள்ள போய் கார் வாங்க போகிறோம். நம்ம ஷோரூம்குள்ளே போட்டோம். ஸோ ஷோரூம்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம். அதில் அவங்க முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கேன். நம்ம சின்ன வயசுலாம் ஹில் கிளைம் ரேசிங்கில் ஓட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான காரு. பார்த்தாலே அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி நல்லா முரட்டுத்தனமாக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ காரை பற்றின ஒரு நாலேஜ் வந்து எனக்கு பெருசாக இல்லை. அதனால தான் அந்த பையன் வந்து என்கிட்ட கார் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டான். ஸோ உள்ளே போய் ஒரு சேல்ஸ்மேனை பிடிச்சி அவங்கள்ட்ட என்ன மாதிரி கார் இருக்குது, அதில் எது நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து இன்றைக்கே பில்லை போட்டு வாங்கிட்டு வரோம். ஓகே வாங்க ஷோரூம்குள்ளே போவோம். வணக்கம். நீ எதுக்குடா வந்த? போட வெளியே டேய். சரிப்பா, உனக்கு டொயோட்டாவோட ரிலையபிலிட்டி டியூரபிலிட்டி தெரியாது. அதெல்லாம் வந்து நான் நல்ல சேல்ஸ்மேன் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரியா? உன்னை விட பெரிய சேல்ஸ்மேன் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வாங்க ப்ரோ. நீ எதுக்குடா வர்ற? நீ போ, நான் கார் வாங்கிக்கிறேன். சார் என்ன வெஹிக்கிள் பார்க்குறீங்க சார்? ஃபேமிலியாக நாங்கள் 4 பேர் போகிற மாதிரி ஒரு கார் வேணும். அப்படின்றப்போ நம்மகிட்ட வந்து ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ஸாக வருதுங்க சார். ஓகே, கார் பார்க்க போகலாமா சார்? தாராளமா சார். இதான் நான் கேட்ட அந்த ஃபேமிலி வேரியன்ட். ஆமாங்க சார், இதுதான் நம்ம கிளான்ஸா சார். ஓகே, கிளான்ஸா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் வேரியன்ஸ், ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸ், அது போக எனக்கு மைலேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே சிஎன்ஜி வேரியன்ஸும் அவைலபிளாக இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,86,000 இருந்தே வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. 60,000 ரூபா நீங்கள் இனிஷியலாக கட்டினா போதும், நீங்கள் வெஹிக்கிள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் என்ன? அது 1 hour அப்ரூவல் தான் நம்ம டொயோட்டா ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, 1 hourலேயே உங்களுக்கு தக்கல் மூலியமா அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற ஆஃபர்லாம் என்ன இருக்கு? ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65,000 ரூபா வரைக்கும் நமக்கு ஆனமலைஸ் டொயோட்டால உங்களுக்கு ஆஃபர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பர். இல்லை எடுத்து பாருங்களேன் சார். எடுத்துருவோம். எல்லா காரும் டெஸ்ட் எடுத்து ஒருத்தர் முன்னாடி பார்க் பண்ணியே நான் காட்டணும். இன்னொன்று நீங்க வீட்டுக்கு யாரும் வண்டி காட்டணும் அப்படின்னா கூட நம்ம வீடு வரைக்கும் கூட நம்ம டெஸ்ட் ட்ரைவ் காட்டுறோம். சூப்பர். அந்த ஆஃபர் இதுவும் நமக்கு அவைலபிளா தான் பண்ணி கொடுக்கும். சரி ப்ரோ, இந்த ஃபேமிலி வேரியன்ட் ஓகே. பட் எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் பெரிய காரா பாக்குறீங்க, நிறைய இருக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போற மாதிரி எனக்கு ஒரு கார் அப்படின்றப்ப நம்ம ஹை ரைடர் பார்க்கலாமாங்க சார்? பார்க்கலாம். எங்க வாங்க சார். இதுதான் நம்ம ஹை ரைடர். ஓகே, நம்ம ஹை ரைடர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ஸ்லயும் வருது, ஹைபிரிடாவும் வருது. இதுல பெட்ரோல்லையுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேனுவல்ல 4 வேரியன்ஸும், ஆட்டோமேட்டிக் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ல 2 வேரியன்ஸும், அது போக ஹைபிரிட்ல பாக்குறீங்கன்னா ஹைபிரிட்ல 3 வேரியன்ஸும் நமக்கு அவைலபிளா இருக்கு. இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க மேனுவல் தான் கேக்குறீங்க. மேனுவல்ன்றப்போ உங்களுக்கு வந்து பேசிக் எக்ஸோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 11,14,000 இருந்தே வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதோட ஆஃபர் இதுக்கும் ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா 65,000 வரைக்கும் நம்ம ஆனமலைஸ்ல பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஆனமலைஸ்ல 65,000 பண்ணி கொடுக்குறோம். இந்த வண்டியை நான் எடுக்கிறதுக்கு எவ்வளவு சார் டவுன் பேமெண்ட் கட்டணும்? 1 lakh கட்டுங்க, நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க சார். எனக்கு ஃபேமிலியா ஓகே, திங்ஸ் கொண்டு போறதுக்கு ஓகே. பட் இருந்தாலும் நான் அப்படியே கொஞ்சம் ஒரு பல்ஜியா ஃப்ரெண்ட்ஸோட போற மாதிரி, ஒரு ஃபன் டிரைவ் போற மாதிரி, ஸோ அந்த மாதிரி. நான் டொயோட்டோல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஃபார்ச்சுனர் தான். அதுதான் எங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கேன். வாங்க, அது நம்ம பார்க்க போவோமா? பார்ப்போம். இந்த நிற்குதுல நான் கேட்ட ஃபார்ச்சுனர் இதான் சார் ஃபார்ச்சுனர். ஓகே, நல்ல ஒரு பல்ஜியான வண்டி. எனக்கு பாதி வெயிட்டுக்கு இருக்கு, வளர்ந்தவனே. எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் கிரேடும் வருது, டீசல் கிரேட்ஸ்லயும் வருது. ஓகே, நீங்க 2 wheel டிரைவாயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல 4 wheel டிரைவ் வேணும்னா 4 wheel டிரைவ் ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு இதுல இருக்கு. இப்போ வண்டி வெளிய இருந்து பார்க்கவே பயங்கர ஹைட்டா இருக்கு. நம்ம என்னால ஏற முடியுதான்னு உள்ள வேணா உட்காந்து பார்ப்போம். வாங்க உட்காருங்க. கார்ல அப்படியே ஈஸியா சரி உட்காந்துட்டேன். ஸோ நான் எவ்வளவு கட்ட அந்த வண்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம்? 4 லட்ச ரூபா கட்டுங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. இந்த காரையா? இந்த கார் எக்ஸோரூம் பாத்தீங்கன்னா 33,43,000 இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அது போக நம்ம ஆனமலைஸ் டொயோட்டால 75,000 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இந்த மந்தோட. ஓ சார், இது ஓகே. எனக்கு வந்து இந்த வெளியே நிக்கிற இந்த ஹில் கிளைம் ரேசிங் மாதிரி, இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு லக்ஸூரியஸான கார் மாதிரிலாம் நம்ம ஆஃப் ரோடரா எடுத்துக்கிறீங்கன்னா ஹைலிக்ஸ் நம்ம பார்க்கலாம் சார். இதுவே ஹைட்டா இருக்குன்ற, இதை விட இன்னொன்னு பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஹைலக்ஸ் ஏறியா? அது எதுக்கு பின்னாடி? ஆக்சுவலா வெளிநாட்டுல ஃபுல்லா பார்த்தேன்னா இந்த பிக்கப் ட்ரக் தான் ஃபேமஸ். நம்ம ஊர்ல தான் இன்னும் ஃபேமஸ் ஆகல. அது ஃபேமஸ் ஆக்குறது தான் நம்ம வந்திருக்கோம். இவன் இப்படிதான் உளறிக்கிட்டே இருப்பான். நீங்க இந்த மாதிரி மாடல் பாத்தீங்கன்னா நம்ம டொயோட்டால மட்டும் தான் வருது.
இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேனுவல்லையும் நம்ம வண்டி இருக்கு. இல்ல நீங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வேணும் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்காவும் நீங்க எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸும் இதுல அவைலபிளா இருக்கு. மொத்தம் 2 வேரியன்ட்ல வருது. ஸ்டாண்டர்ட் ஒன்று, ஹை வேரியன்ட் ஒன்று, 2 வேரியன்ட் தான் உங்களுக்கு. அதோட பாத்தீங்கன்னா இதோட எக்ஸ்ஷோரூம் வந்து 30,40,000 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கும் ஃபார்ச்சுனரோட கம்மியா தான் வருது. ஆமா. அதே மாதிரி ஃபார்ச்சுனரோட டவுன் பேமெண்ட் கட்டினாலும் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்க அதே மாதிரி நம்ம ஆனமலைஸ் டொயோட்டால 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். அதே மாதிரி நீங்க கேட்ட ஃபன்னு, ஆஃப் ரோடு எல்லாமே இதுல டெஸ்ட் பண்ணலாம். இதுவும் 4 வீல் டிரைவ் தான். சோ இதே கார் தான் மாடிஃபை பண்ணி வெளிய நின்னு. ஆமாங்க சார், அங்க இருக்கிற காரும் இதோட கார் தான். இது அப்படியே மாடிஃபை பண்ணது தான் அந்த ஹைலக்ஸ். இங்க நிக்கிற கார்ஸ் மட்டும் தானா இல்ல இதுக்கு அப்புறமும் மாடல்ஸ் இருக்கு சார். நம்மகிட்ட ரூமியான் இருக்கு, ஹை கிராஸ் இருக்கு, கிறிஸ்டா இருக்கு. கிறிஸ்டாவை நீங்க மறந்துட்டீங்க. இன்னோவா இருக்கு. இன்னோவா தான் டொயோட்டானால இன்னோவா அப்படின்னு ஒரு வாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க யாருக்கு போவோமா? போலாம். என்ன ப்ரோ கப்பல் மாதிரி இவ்வளவு கார வச்சுட்டு இதை காட்டாம இவ்வளவு நேரம் உள்ளே உட்கார வச்சிட்டீங்க? வாங்க உங்களுக்கு கப்பலே காட்டுறேன். இதுதான் நம்ம ரோட்ல மிதக்கிற கப்பல் கேம்ரி. சூப்பர். ஏதோ ஹைபிரிட்லாம் எழுதிருக்கு. ஆமா சார், இது மொத்தம் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் தான். இது இந்த இவ்வளவு லக்ஸுரியான செக்மெண்ட்ல 27 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற ஒரே வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் மட்டும்தான். சூப்பர்ல. அது போக பாத்தீங்கன்னா இதோட எக்ஸ்ஷோரூம் வந்து 46 lakhsல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதுலயும் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டால பாத்தீங்கன்னா 2.5 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. 2.5 lakhs ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃபர் மட்டுமே 2 லட்சம் கொடுக்குறாங்களா? அது கம்மினே. அட பாவி. இது போக வேற எடுத்துருவா. இல்ல இதுக்கு நீங்க 10 லட்சம் கட்டுங்க, எடுத்துட்டு போயிருங்க. நீ கட்டு, நான் எடுத்துட்டு போறேன். என்னடா நடக்குதுங்க? இதுக்கு நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஃபைனான்ஸ் பண்ணலாம். வேற என்ன ப்ரோ? அடுத்து நம்மகிட்ட எம்யூவி செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூமியான் வருது, ஹை கிராஸ் வருது, அது போக டீசல்ல கிறிஸ்டா வருது. இந்த 3 வேரியன்ட்ஸ் உங்களுக்கு வந்து அதோட பிரைஸ் ரேஞ்ச்லாம் இப்போ நம்ம ரூமியான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10,44,000 வந்து எக்ஸ்ஷோரூம்ல இருந்து வருது. ஓகே. அதே போல உங்களுக்கு நார்மலா கிறிஸ்டா ஹை கிராஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்குமே நம்ம ஃபினான்ஸும் நல்லா தான் பண்ணி கொடுக்குறோம். ரோட்ல நீங்க பார்த்தாலே இன்னும் வந்து நம்ம முத பார்க்கலாம் ஹை கிராஸ். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ணி இருக்கு. இதுக்கு மேல ஒரு சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒன்னு காட்ட போறேன். வாங்க போய் பாப்போம். நான் சொன்ன சர்ப்ரைஸே இதுதான் அது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுல லக்ஸூரியஸ் எம்யூவி செக்மெண்ட்ல இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இது நமக்கு இம்போர்ட்டட் வெஹிக்கிள். வெல்ஃபேர் ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங், சைடு டோர் ஓபன் ஆகுது. நம்ம ஏறி உட்கார்ந்தா மட்டும் போதும். சீட்லாம் அப்படியே மசாஜரோட படுத்துட்டே போலாம். அது பாருங்க ஹைலைட். அந்த சீட்டை ஆபரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு தனியா ஒரு ஃபோன், தனியா ரிமோட். இது வந்து ரிமோட் மாதிரி ஃபோன் மாதிரியே ஒரு டச்சபிள் ரிமோட். நம்ம டூர் போறதுக்குலாம் இது செட் ஆகாது. ரேட் கேட்டியா? ஃபினான்ஸ் உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கு ப்ரோ. ஃபினான்ஸ் அவைலபிளா இருக்கு, இருந்தாலும் நீங்க வந்து 30 lakhs தான். ஜஸ்ட் 1 crore தான். கண்டிப்பா எடுத்துருவோம். வச்சு எடுத்துடலாம். செல்வா இருந்தான்னா கண்டிப்பா எடுத்துடலாம். என்னால முடியல. புது வண்டியை எப்படிலாம் ஈஸியா எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட சேல்ஸ்மேன் சொன்னாரு. பட் அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சர்வீஸ் எக்ஸ்பர்ட் இருக்காரு. அவரு நீங்க சொல்லுங்க ப்ரோ. நம்ம இப்ப வர்றோம், எந்த விதத்துல நீங்க ஒரு சர்வீஸ் லைன் அப்ரோச் பண்றீங்க? நம்மளோட டொயோட்டா சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி தான். எக்கோ ஃப்ரெண்ட்லி கேம்பஸ் எல்லாமே டெக்னாலஜில இருக்கும். அப்டேட்டட் வெர்ஷன். வண்டி வந்து வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வண்டியை ஸ்கேன் பண்ணிடும். செக்யூரிட்டி கேட்லயே ஸ்கேன் பண்ணி நீங்க லாபி டேபிளுக்கு வந்துருவீங்க. லாபி டேபிளுக்கு வந்தோடனே கிரீட்டிங்ஸ் பண்ணுவாங்க. அதுலயே வந்துடும் யார் அலோகேட் பண்ணிருக்காங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் அட்வைசரே வந்து உங்களை அவரே வந்து கூப்பிட்டு போயிருவார். சார் நான் தான் உங்களுக்கு வண்டிக்கு அலோகேட் பண்ணிக்கேன்னு வெல்கம் பண்ணிக்குவாங்க. அது போக இந்த சீசனபிள் ட்ரிங்க்ஸ் இருக்கும். வெயில் காலம்னா ஒன்று மழை அந்த மாதிரி சீசனபிள் ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்து வண்டியே அட்டன் பண்ண போகிறோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லக்ஸரியஸ் வெஹிக்கிள். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ வண்டியே 30 லட்ச ரூபா வருது, சர்வீஸ் 40,000 வரும், 50,000 வரும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி 10,000 கிலோமீட்டரு அல்லது 1 வருஷம். இதுதான் நாம்ஸ். 1 வருஷம் அல்லது 10,000 கிலோமீட்டர். அவ்வளவுதான். 10,000 கிலோமீட்டருக்கு அப்ராக்சிமேட்டா 8,500 10,000 தான் வரும் சர்வீஸ்க்கு மட்டும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். நான் இப்போ சர்வீஸ் கொண்டு வந்து கொடுத்தேன்னா எனக்கு எவ்வளவு நேரத்துல ரெடி ஆகும்? நம்ம மதுரையிலேயே யார்கிட்டயுமே இல்லைங்க. நம்ம ஷோரூம்ல மட்டும்தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். 60 நிமிஷத்துல கொடுத்துருவோம். வெறும் சர்வீஸ் மட்டும் 1 மணி நேரத்துல வண்டி 1 மணி நேரத்துல வண்டியை நீங்க வந்து உள்ள என்ட்ரி ஆறீங்கல்ல, என்ட்ரி ஆற டைமிங்ல இருந்து வண்டி மறுபடியும் வேலை முடிச்சு போறீங்கல்ல, அந்த டைமிங்கே 60 நிமிஷத்துல 60 நிமிஷத்துலயே முடிஞ்சிடும். சர்வீஸ் மட்டும் அப்படின்னா உங்களுக்கு 60 நிமிஷத்துல பக்காவா கொடுத்துருவோம். இல்ல மேபி இப்ப நான் 60 நிமிஷத்துல எடுக்கிற பிளான்ல வந்துட்டேன்.
ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா நான் விட்டுட்டு நான் கிளம்பலாமா நான் பாட்டுக்க? எனக்கு நீங்கள் பிக்கப் ஆப்ஷன் இருக்கா, ட்ராப் இல்ல ஆப்ஷன் நம்ம இருக்கா? பிக்கப் ட்ராப் நீங்க இப்போ ஒரு எதுக்கு கிளம்புறீங்க, ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம்னா நீங்க போயிட்டு வரதுக்கே 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிள் இங்க கோரிப்பாளையம் போறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் டிராவல் வரது. நம்ம கிட்ட அங்க தியேட்டர் இருக்கு. மேலையா? தியேட்டர் செட்டப்லயே நம்மகிட்ட என்டர்டைன்மெண்ட் ஜோன் இருக்கு. உங்களுக்கு டயர்டா ஃபீல் பண்றீங்கன்னா தூங்கலாம். பெட் இருக்கு. அதுல 4-5 பெட்டுக்கு மேல நம்ம வச்சிருக்கோம். தூங்குறதா இருந்தா பெட், நம்ம டயர்டா இருக்குன்னா இல்ல எனக்கு அது கொஞ்சம் போரிங்கா ஃபீல் பண்றீங்கன்னா இல்லை ப்ரோ, நீங்கள் இப்போலாம் ஆப்ஷன் சொன்னீங்கன்னா அப்புறம் வேணும்னே காரை கொண்டு வந்து ரிப்பேர் கொண்டு எல்லாருமே படுத்துட்டாங்கன்னா இதுதான் நம்ம அதுக்காக தானே கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தானே நம்ம ஷோரூம் வச்சிருக்கோம். நம்ம ஒர்க் ஃபுல்லும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். கஸ்டமரை எப்படிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ன்றத நம்ம கம்பெனி ஒரு பாயிண்ட் யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். ஃபீல் பண்ண ஹாப்பியா இருக்கும். அதனால என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபன் ஜோன் இருக்கு, கேம் ஜோன் இருக்கு. ஓகே. அதுக்கு கீழே கேம் ஜோன், கேரம் ஆடுறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் நம்மளால எந்த அளவுக்குலாம் கஸ்டமரை வந்து ஹாப்பியா வச்சு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஷோரூம்ல இம்ப்ளிமெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒர்க் எல்லாமே 60 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இது மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா, ஒருவேளை கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ நீங்க வரீங்க அன்பார்ச்சுனேட்டா ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அடிஷனலா இருக்கு, அந்த ஒர்க்கை வந்து ஒரு 2 மணி நேரத்துல முடிக்க முடியாது அப்படின்னா, நீங்க ஒரு மீட்டிங் இது மாதிரி அட்டன் பண்றேன், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஏதோ நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்றேன்னா நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கேயே வந்து நம்ம கம்பெனில டிராப் ஃபெசிலிட்டியுமே இருக்கு. பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டியுமே நம்ம கம்பெனில இருக்கு. நீங்க ஒரு ஆந்தி வேலை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றீங்கன்னா அங்க வந்து நாங்க வண்டியை ரிசீவ் பண்ணிக்கிடுவோம். நீங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ற கேப்ல வண்டியை முடிச்சு உங்க அங்கேயே வச்சு கொடுத்துருவோம். நீங்க உங்களுக்கு உங்களோட டைம் சேவிங்ஸை வந்து நம்ம டொயோட்டா ஃபேமிலியை வந்து அந்த அளவுக்கு நாங்க மானிட்டர் பண்ணுவோம். டைம் தான் வந்து கோல்டுன்ற லெவலுக்கு நாங்க ஃபீல் பண்ணுவோம். கஸ்டமரோட டைமை வந்து நம்ம எந்த சூழ்நிலையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்கோம். வண்டி ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எதுவும் இருக்கா உங்களுக்கு? ஸ்கீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இருக்கு. வண்டி எடுத்து நமக்கு 5 வருஷம் வரையும் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதான் ஆகுது அப்படின்னா அந்த டைமிங்ல நம்ம கம்பெனியே ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இடபிள்யூன்னு இருக்கும், எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு 1,00,000 கிலோமீட்டரு அல்லது 3 வருஷம் தான். நீங்கள் 5 வருஷம் வரையும் வாரண்டி போட்டிக்கலாம். எல்லாருமே வண்டி எடுக்கிற எல்லாருமே மேக்ஸிமம் 5 வருஷம் 6 வருஷம் தான் இப்போ உள்ள ஜென்ரேஷன், அதுவே ஜாஸ்தி. அந்த 5 வருஷமும் நம்ம பீஸ் ஆஃப் மைண்டில் ஒர்க் பண்ணணுன்றனால, பீஸ் ஆஃப் மைண்ட்லேயே நம்ம கஸ்டமர் இருக்கணுன்றனால நம்ம டொயோட்டாவில் என்ன பண்ணுறாங்க, இடபிள்யூன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, எக்ஸ்டெண்டட் வாரண்டி. அது 5 வருஷம். அதை நீங்கள் போட்டிங்கன்னா பேமெண்ட்டு அந்த எல்லாமே வாரண்டியில் என்னெல்லாம் இருக்கோ அது 5 வருஷத்துக்கு கவரேஜ் ஆயிருக்கு. அது இருக்கு. ஸ்கீம் ஏஎம்சின்னு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ்னு சொல்லி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இப்போ நம்ம 10,000 ரூபா சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சர்வீஸுக்கு, நீங்கள் மொத்தத்துக்கு அந்த ஸ்கீமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 10% 15% டிஸ்கவுண்ட் வரும். நீங்கள் ஃப்ரீ மெயின்டெனன்ஸாகவே பீஸ் ஆஃப் இந்தியா முழுவதும் பார்க்கலாம். நாட் ஒன்லி மதுரை, என்டையர் பேன் இந்தியாவில் நீங்கள் எந்த ஷோரூம்லனாலும் சர்வீஸ் பார்த்துக்கலாம். அந்த ஏஎம்சி பேக்கேஜ் போட்டிருந்தாலோ இடபிள்யூ ரிலேட்டடா இந்த மாதிரி எதுனாலும் நம்ம பக்கா சப்போர்ட் இருக்கும். டொயோட்டா பொறுத்தவரைக்கும் எனக்கு கண்ணை மூடி வண்டி வாங்கலாம். வண்டி வாங்குறதுக்கு மட்டும்தான் நீங்கள், மித்தபடி உங்களோட கேரிங்கு எல்லாமே உங்களை பீஸ் ஆஃப் மைண்டாக வச்சுக்கிறது எல்லாமே நாங்கள் கேரண்டியாக வச்சுக்கோங்க. சர்வீஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்து வண்டி எடுக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாக நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் கேட்டுருவோம். இல்லை ரொம்ப நேரமாக நானும் சரி உன்னை பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கலாம்னு சுற்றிட்டு தான் இருக்கேன். நான் பெரிய அமௌண்ட் நம்மள்ட்ட கையில் இல்லை. ஸோ அப்போ நம்ம ஃபினான்ஸில் எடுக்கிறதா என்ன மாதிரி ப்ரோ இங்கே ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது? இங்கே வந்து நம்மள வந்து பேன் ஆதார் பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 6 months, ஓகே, அதாவது இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சுன்னா, அப்புறம் இபிபி ரிசிப்ட், இது மட்டும் நிறைய போதும். நீ காரை பார்த்துட்டு வரக்கூடிய நம்ம அப்ரூவல் ஆகிடுச்சு. இந்த 4 ஐட்டம் இருந்தாலே காரை தூக்கிடலாம், காரில் எடுத்துடலாம். அப்புறம் என்னடா போடா நாளைக்கு வந்து எடுக்கிறேன். வேற ப்ரோ வேற இது வந்து சிபில் ஸ்கோர் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம உடனே ஒரே நாளில் பேமெண்ட் ஆகிக்கலாம். ஓகே, நீ ஒரு அதிகபட்சம் 3 hours அதுக்குள்ள பேமெண்ட். என்ன கார்னு சூஸ் பண்றதுக்குள்ளே ஃபினான்ஸை முடிச்சிடலாம்ன்றீங்க. இல்லை ப்ரோ இது வந்து இப்போ மிட் ரேஞ்ச் காருக்கு ஓகே. ஸோ இப்போ வெளியெல்லாம் காமிச்சாங்க, கேமரி காமிச்சாங்க, அந்த மாதிரி காருக்கும் பண்ணிடலாம் சார். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதுக்கு நம்ம அதே தான் சேம் ப்ரொசீஜர். நம்ம என்ன இது அதாவது சிபில் ஸ்கோர் எல்லாமே பேஸ் பண்ணி அதுக்கு தரப்புல நம்ம பண்ணி கொடுத்துலாம் சார். ஸோ அப்போ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ சீக்கிரம் கார் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு சீக்கிரம் ஃபினான்ஸையும் முடிச்சு அந்த காரை நம்ம எடுத்துகிட்டே போயிடலாம். டெனர் வந்து எப்படின்னா எக்ஸோரூம் வண்டியோட ப்ரைஸ்னா நம்ம 7 years வரைக்கும் பண்ணலாம். ஓகே. அதே இது வண்டி ஆன் ரோடுனா நம்ம வந்து 5 years மட்டும் தான் பண்ணுவோம். ஓகே, ஆமாம், இதுதான் சரி. ஆன் ரோடுறப்ப 5 years கிடைச்சிச்சுல நம்ம டக்குன்னு உடனே வண்டி எடுத்துட்டு போகிறோம். என்ன மிஸ்டர் ஆர்டிஆர் அருண், எல்லா காரையும் பார்த்தீங்க, எந்த கார் பிடிச்சிருக்கு? இல்லைப்பா பார்த்ததெல்லாம் ஓகே, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் ஓகே, அதுக்கு அவங்க சொன்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகணும்னா அதுக்கு நான் ஓட்டி பார்க்கணும்ல. ஆமாம். ஸோ கண்டிப்பாக ஓட்டி பார்த்துட்டு நல்ல ஒரு காரை இறக்குறேன். என்ன போயிட்டா?